ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கதிர்வேலா போற்றி போற்றி. வேறொன்று வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் செல்ல குழந்தையே, உன்னை தேடி உன் முருகன் வந்துள்ளேன். இன்று உன் மனம் மிகவும் வருத்தமாக இருக்கிறது என்று எனக்கு தெரியும். கடனின் பாரம் உன் தோளில் கனமாக இருப்பதை நான் அறிவேன் என் பிள்ளையே. நீ கடனின் பாரத்தில் சிக்கி நான் எப்போது இதிலிருந்து விடுபடுவேன் என்று தினமும் நினைத்து வருதுகின்றாய். செல்லமே, உன் கேள்விகள் எல்லாம் எனக்கு தெரியும். கவலைப்படாதே என் பிள்ளையே. நீ நினைக்காத நேரத்தில் உன் வாழ்க்கை வெளிச்சமாகப் போகிறது. உனக்காகவே ஒரு இன்பமான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் கடன் அனைத்தையும் நான் தீர்க்கப் போகின்றேன். ஆம் மகனே, இனி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நீ எத்தனை நாள் வேதனைப்பட்டாயோ அந்த நாட்களுக்கு இரட்டிப்பாக ஆசீர்வாதம் தரப்போகின்றேன். உனக்கு பணம் வரப்போகிறது. அது சாதாரணமாக வராது. அது என் அருளாக, என் ஆசீர்வாதமாக உன்னிடம் வரும். என் செல்லமே, நீ நினைக்கின்றாய், முருகா, நான் யாரிடம் உதவி கேட்பது, எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று. மகனே, நான் உன் வேதனையை கேட்டேன். அதனால்தான் உனக்கு உதவி செய்ய ஒருவரை அனுப்பி வைத்துள்ளேன். அவர் உன்னிடத்தில் விரைவில் வரப்போகிறார். அவரின் கைகளில் உனக்கு நிம்மதி இருக்கும். அவர் மூலம் உனக்கு நிதி வாய்ப்பு, நம்பிக்கை எல்லாம் வரும். அவர் என் தூதர், என் அருளின் வடிவம். எனக்கு யாருமே இல்லை என்று நினைக்காதே குழந்தையே. உனக்கு நான் இருக்கின்றேன். நீ எதிர்நோக்கி இருக்கும் அந்த நிமிடம் நெருங்கி வருகிறது. என் பிள்ளையே, நான் உன் வாழ்க்கையில் ஒரு கதவை திறக்கப் போகின்றேன். அது ஒரு புதிய பண வருகைக்கான வாயில். நீ கனவிலும் நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு பணம் வரும். அது நம்ப முடியாத அளவிற்கு உனக்கு திடீர் இன்பத்தையும் தரும். நீ இதுவரை முயன்றதெல்லாம் வீணாகவில்லை மகனே. அந்த உழைப்பு நான் பார்த்தேன். அந்த கண்ணீரை நான் கேட்டேன். அந்த சோகத்தை நான் உணர்ந்தேன். அதனால்தான் நான் இப்போது இந்த தீர்மானம் எடுத்துள்ளேன். அது உன் கடன் முடிவடைய வேண்டும் என்று. அந்த கடனுடன் சேர்ந்து உன் பயமும் முடிவடையப் போகிறது. நீ பணம் இல்லாததால் பல கனவுகளை நிறுத்தி வைத்தாய். இனி அவை நிறைவேறும். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் வரப்போகிறது. என் தங்கமே, நீ இப்போது வறுமையில் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை செல்வ செழிப்போடு உயர்த்தப் போகின்றேன். இது என் வாக்குறுதி. என் குழந்தையே, நீ இதுவரை எப்படி என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். இனி கேட்க வேண்டாம். நம்பிக்கையுடன் சொல் என் பிள்ளையே, என் முருகன் எனக்காக ஏற்கனவே செய்துவிட்டார் என்று. அந்த நம்பிக்கைதான் உன்னிடம் என் அருள் இருத்து வரும். நீ உன் மனதை திறந்தால் என் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும். மகனே, சில நேரம் நீ நம்பிக்கை இழந்தாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த நம்பிக்கையை மீண்டும் எழுப்பி வை. உனக்கு இன்னும் முடிவு வரவில்லை. இனி தொடக்கம்தான். அந்த தொடக்கத்தின் பெயர் அருள். நான் உனக்காக சில கதவுகளை மூடி இருக்கின்றேன். ஏனெனில் அவை உனக்கு நல்லதல்ல. ஆனால் அதற்கு பதிலாக நான் ஒரு பெரிய கதவை திறக்கப் போகின்றேன். அதிலிருந்து உனக்கு உதவி, பணம், புதிய வாய்ப்பு என அனைத்தும் வரும். அந்த கதவை திறக்க உன் மனம் தயாராக இருக்க வேண்டும். நீ பாவம் செய்தவன் அல்ல மகனே. சோதனை அனுபவிக்கும் ஆன்மாதான். அந்த சோதனை இப்போது முடிந்து இனி உன் வாழ்க்கையில் வளர்ச்சி தொடங்கப் போகிறது. உனது கையில் பணம் வரும். உனது வீட்டிலும் சரி, உனது மனதிலும் சரி, இன்பம் நிறைய வழியப் போகிறது. என் பிள்ளையே, நீ உன் கடனை தீர்த்துவிட்டு ஒரு நாள் என்னை நோக்கி செல்வாய். முருகா, நன்றி, நீதான் எனக்கு துணை என்று. அந்த நாளை நான் ஏற்கனவே எழுதிவிட்டேன். மகனே, நீ அந்த நாளை நெருங்கி வருகின்றாய். இனி உன் வாழ்க்கையில் பணத்தின் பற்றாக்குறை இல்லை. இனி உன் வாழ்க்கையில் பணத்தின் பற்றாக்குறையே இல்லை. நீ பிறருக்கு உதவி செய்யும் நிலைக்கு வரப்போகின்றாய். அதுதான் உன் உண்மையான வெற்றி. என் செல்ல குழந்தையே, இனி அழாதே. உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். உன் இதயத்தில் அமைதி விதைத்து விட்டேன். அந்த அமைதியுடன் சேர்த்து பணம், வாய்ப்பு, மகிழ்ச்சி மூன்றும் உன்னிடம் சேரப்போகிறது. என்னை நம்பு குழந்தையே, நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் ஒளி வீசப் போகிறது. நீ கடந்த சில ஆண்டுகளில் அனுபவித்த துன்பம் எனக்கு தெரியும். கடன் வாங்கி அடைத்து வாழ்க்கை அந்த சூழலில் சிக்கி இருந்த நாட்கள் உன்னை நொறுக்கி விட்டன. ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்கின்றேன், அந்த காலம் முடிந்துவிட்டது. உன் காலம் மாறிவிட்டது மகனே. கடன் என்பது உன்னை அழிக்க வந்ததல்ல. அது உன்னை அறிவாளியாக மாற்ற வந்தது. நீ இன்று பணத்தின் மதிப்பை உணர்ந்திருக்கின்றாய். நீ இன்று உழைப்பின் வலிமையை அறிந்திருக்கின்றாய். அதற்காகவே நான் உன்னிடம் பெருமைப்படுகின்றேன். இப்போது அந்த அனுபவம் உன்னை புதிய வாழ்க்கைக்கு தயாராக்கி இருக்கின்றது. நான் உனக்காக ஒரு புதிய பாதையை திறந்து வைத்திருக்கின்றேன். அது உன் கையில் பணத்தை கொண்டு வரும். நீ உன் இதயத்தில் நம்பிக்கையோடு மீண்டும் நிலைப்படுத்து.
நீ நினைக்காத இடத்திலிருந்து அதிகமாக உனக்கு பணம் உன்னை தேடி வரப்போகிறது. என் பிள்ளையே, நீ செய்த நன்மைகள், உன் ஸ்திரத்தையுடன் செய்த வேலைகள் அவையெல்லாம் பலன் தரப்போகிறது. நீ தாமதம் என நினைத்தது உண்மையில் தயாரிப்பு நேரம்தான். அந்த தயாரிப்பு முடிந்தது. இனி உன் காலம்தான். நான் உன் ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டேன். அந்த ஜெபத்தில் பலனாக நான் உன் வாழ்க்கையில் ஒருவரை அனுப்பி வைத்துள்ளேன். அவர் உனக்காக வழிகாட்டி உதவி செய்யப் போகின்றார். அவர் மூலம் உனக்கு பணம் மட்டுமல்ல, புதிய நம்பிக்கையும் வரப்போகின்றது. நீ அந்த மனிதரை ஆரம்பத்தில் அடையாளம் காண முடியாது. ஆனால் அவரின் வருகையால் உன் வாழ்க்கையில் மெதுவாக மாறும். நீ நினைக்காத திசையில் வாய்ப்பு திறக்கும். அதுதான் என் செயல் மகனே. நீ கடனின் அடிமையாக இருந்த நாட்கள் இனி முடிவடையப் போகிறது. நான் உன் முயற்சிக்கு பலன் தரப்போகின்றேன். ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு வருமானம், மூலாதாரம் அல்லது ஒரு நபரின் கருணை எதன் மூலமும் இருந்தாலும் அது என் அருள் வடிவம்தான். நீ உன் மனதில் குற்ற உணர்வை வைக்காதே என் பிள்ளையே. நீ தோல்வி அடைந்தவன் அல்ல, நீ முயற்சித்தவன். அதற்காகவே உனக்கு வெற்றி கொடுக்கப் போகின்றேன். உன் கண்ணீர் வீணாகவில்லை குழந்தையே. நீ அடுத்த சில மாதங்களில் மாற்றத்தை உணரப் போகின்றாய். சில கடன்கள் தானாகவே தீரும். சிலர் உனக்கு எதிர்பாராத உதவி செய்வார்கள். நீ நினைத்துப் பார், உன் முருகன் நான் ஒரு முறை சொன்னால் அதில் தாமதம் இருக்கலாம், ஆனால் தடை இருக்காது மகனே. பணத்துடன் சேர்த்து நான் உனக்கு வழிகாட்டுதலும் தரப்போகின்றேன். அந்த பணத்தை நல்ல பாதையில் செலவு செய். உன் வீட்டை அமைதியுடன் நடக்க, உன் பெற்றோருக்கு குடும்பத்துக்கு மகிழ்ச்சியை கொடு. அப்படி நீ நடந்து கொண்டால் அந்த பணம் உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் மகனே. பணம் ஒருமுறை வருவது பெரிய விஷயமே அல்ல. அது நிலைத்து நிற்பதுதான் என் அருள். அந்த நிலைக்கு நிற்கும் அருளை நான் உனக்கு தரப்போகின்றேன். இனி நீ கடன் வாங்கி வாழ வேண்டியதில்லை. உன் கையில் பணம் இருக்கும். நீ இதை நம்பு மகனே. உன் கடன் தீரப் போகின்றது. உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரப்போகின்றது. அந்த வெளிச்சத்தை யாரும் அணைக்க முடியாது. ஏனெனில் அது நான் உன் வாழ்க்கையில் ஏற்றி வைத்துள்ள தீபம். நான் உன்னுடனே இருக்கின்றேன் செல்வமே. நீ நட, நான் உனக்கு வழிகாட்டுகின்றேன். நீ முயற்சி செய், நான் வாய்ப்பை தருகின்றேன். நீ நம்பிக்கை வை, நான் நிச்சயம் வெற்றியை அளிப்பேன். என் செல்ல குழந்தையே, இனி பயப்படாதே. உன் காலம் மாறிவிட்டது. உன் கடன் முடிவடையப் போகிறது. உனக்கு வரப்போகும் பணம் ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். அந்த ஆசீர்வாதம் நீண்ட நாள் நிலைத்திருக்க செய்வது உன் பொறுப்பு. சற்று பொறுமை கொள். என் அருள் உன்னை நோக்கி வருகிறது. நீ நிலைத்துப் பார். நீ வறுமையில் இருந்தபோது கூட பிறருக்கு உதவி செய்து முயன்றாய். அந்த நன்மை இப்போது உனக்கு திரும்ப வரப்போகின்றது. நீ மற்றவருக்கு கொடுத்த ஒவ்வொரு புன்னகையும் இப்போது அருளாக மாறி உன்னை அடைய வந்து கொண்டிருக்கின்றது. நீ உன் பெற்றோரின் நிம்மதிக்காக உழைத்தாய். அந்த உழைப்பை நான் காண்கின்றேன். அதற்காக நான் உனக்கு பல மடங்கு கொடுக்கப் போகின்றேன். இனி உன் வீட்டில் பணத்துக்காக சண்டை இருக்காது. அமைதி நிலைத்து நிற்கும் மகனே. உன் முயற்சி தோல்வி அடைந்தது போல தோன்றினாலும் அவை வீணாகவில்லை. அந்த முயற்சிக்கு பலன் இப்போது வரப்போகிறது. அந்த பலனின் வடிவமே பணம், வாய்ப்பு, வெற்றி. நீ நாளை எழும்பொழுது ஒரு புதிய சக்தியை உணர்வாய். அது என் அருளின் தொடக்கம். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையும் மெதுவாக நீங்கும். உன் உழைப்புக்கு ஏற்ற பலனை தரப்போகின்றேன். நான் அனுப்பி வைத்துள்ள அந்த நபர் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை தருவார். அவர் உன் வாழ்க்கையில் நம்பிக்கையாக வரப்போகின்றார். அவர் மூலம் உனக்கு வாய்ப்பு மற்றும் நல்ல செய்தி வரும். என் அருளின் வடிவமே. மகனே, கைவிடாதே. நம்பிக்கை வைத்திரு. நீ எத்தனை நாள் துன்பப்பட்டாயோ அந்த நாட்களுக்கு இப்போது இரட்டிப்பு பலன் வரப்போகின்றது. எதற்கும் கவலைப்படாதே. முருகன் நான் உன் பக்கம் இருக்கின்றேன். உன்னை விட்டு எப்பொழுதும் விலக மாட்டேன். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் நடக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, என்னை அன்போடு கூப்பிடுகின்ற எல்லோருடைய பக்கத்திலும் நான் இருக்கின்றேன். இருப்பது ஒரு வாழ்க்கை. யாரையும் வெறுக்காமல், யாரையும் துன்புறுத்தாமல் நீ வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். நல்லதே நடக்கும் உனக்கு. ஏனென்றால் நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் உனக்கு நடக்கப் போகிறது என் பிள்ளையே. உன்னை சரியான நேரத்தில் உன் அப்பா முருகப்பெருமான் நான் உன்னை கைதூக்கி விடப் போகிறேன். தற்போது நடக்கின்ற அனைத்துமே உனக்கு எதிராக நடப்பது போல தோன்றலாம். ஆனால் இறுதியில் நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். என்னுடைய நேரத்திற்காக நீ கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. அனைத்தும் உனக்கு வெற்றிகரமாக அமையப் போகிறது. உனக்கு வெற்றி அமைய நான் என்றுமே துணை இருப்பேன் என் பிள்ளையே. சில நேரங்களில் நீ தனியாக நடக்க வேண்டும். உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் என் தங்கமே. உன் அருகில், உன் பக்கத்தில், எல்லா புறமும் நான் உன் கூடவே வந்து கொண்டிருப்பேன். ஏனென்றால் நீ இலக்கை அடைய நான் விரும்புகின்றேன்.
அந்த கடவுள் விரும்புகின்றார். உன்னுடைய இலக்கை எது என்று நீ அறிந்து சென்று கொண்டிருக்கும் பாதை சரியான பாதை. அது உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ஆசைப்படுகின்றேன். உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ கொஞ்சம் அமைதியாக இரு. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய மனவலி, உன் மன வேதனை அனைத்தையும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். கவலைப்படாதே. உனக்கான நிம்மதியை நான் நிச்சயம் தருவேன். நீ எல்லாவற்றையும் தேடி சென்று காலமெல்லாம் விலகிவிட்டது. இனி அனைத்துமே உன்னை தேடி உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் இது. நீ அழைக்காமலேயே நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். ஏனென்றால் நீ என்னுடைய பிரியமான குழந்தை. நீ எதை தேடி இத்தனை நாட்களாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி தானாகவே வரப்போகிறது என் தங்கமே. அன்பாக இரு, பாசமாக இரு. உன்னை தேடி அது வந்து கொண்டிருக்கின்றது. விரைவாகவே உன் கையில் கிடைக்கும். நான் சொல்கின்றேன், மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். நீ எப்பொழுதும் தனியாகத்தான் நடக்க வேண்டும். எது செய்தாலும் தனியாகவே செய். அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது. உன் அப்பா முருகப்பெருமான் நான் சொல்வது உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே. நான் உனக்கு பரீட்சை வைக்கப் போகின்றேன். அந்த பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுத்தான் ஆக வேண்டும். தேர்ச்சி பெற்றால்தான் நான் கொடுப்பதை உன்னால் முழுமையாக அனுபவிக்கவே முடியும். இந்த முருகனின் வாக்கு நிச்சயம் உனக்கு பலிக்கும். தேர்ச்சி பெறுவாயா? வாழ்வில் உனக்கு என்ன இல்லை? எல்லாம் இருக்கின்றது. சந்தோஷம் என்று நினைத்துக்கொள். எல்லாம் சந்தோஷமாக சூழலை உன்னை வந்து சேரும். நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விடவும் நீ உன் உயிராய் தவமிருக்கும் உன் அப்பாவை விட பெரிதும் எதுவும் இல்லை. நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாக உன்னிடம் சொல்லிக்கொள். உனக்கு பரீட்சை வைக்கின்றேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்கு அந்த பரீட்சை என்று நீ என்னிடம் கேட்கலாம். உன்னை ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்கள் நீ கற்றுத் தெரிந்தாக வேண்டும். என்னோட இடத்திற்கு உயர்த்த பல விஷயங்கள் கற்று தேர்ந்தெடு. அதை நீ உன் புதிய நிகழ்வுகள் எப்படி அதை நீ கையாளப் போகின்றாய் என்பதை நான் கண்கூடாக பார்க்க வேண்டும். அதற்கு நீ தயாராகி விட்டாயா என்று பார்ப்பதற்காகத்தான் இப்பொழுது உனக்கு அந்த பரீட்சையை நான் வைக்கப் போகின்றேன். அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான். முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தால்தான் அது நல்ல முறையில் அது இருக்கக்கூடும். அது நீண்ட காலத்திற்கும் உன் கூடவே வரும். அது முறையில் இருக்க வேண்டுமென்றால் நான் உனக்கு இந்த வைக்கப் போகும் பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுத்தான் ஆக வேண்டும். நான் இப்படி செய்வதற்கு காரணம் உன்னை நீ சிறிது மாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. எனக்கு புரிகின்றது. நீ உனக்கு உள்ளேயே சண்டை எடுத்து கொண்டிருக்கின்றாய். எது சரி எது தவறு என்று அதை மாற்ற நீ உன்னிடத்திலேயே யுத்தம் புரிந்து கொண்டிருக்கின்றாய். இந்த நிலையற்ற சூழ்நிலையெல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இந்த குழப்பத்தை கண்டு நீ பயந்து விடாதே. எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று பயத்தில் இருந்து விடாதே என் பிள்ளையே. எல்லாமே மாறப்போகின்றது. எல்லாமே மாறப்போகின்றது. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே மாறப்போகின்றது. உன்னுடைய துன்பங்கள் வாழ்க்கை எல்லாமே மாறப்போகின்றது. உன்னுடைய குழப்பமான மனநிலை மாறப்போகின்றது. விரைவாகவே மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே. உன் அப்பா முருகனின் கரம் கொண்டு அதை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். அதில் எல்லா செல்வ வளங்களும் நிறைந்து இருக்கும்படி நான் உனக்கு தரப்போகின்றேன். நல்ல பெயரும் நல்ல குணமும் பெற்ற என் பிள்ளைகள் மென்மேலும் சிறப்புடன் வாழப்போகிறது. நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அங்கு இருக்கப் போகின்றது. நிலைத்து நிற்கும் செல்வ வளங்கள் எல்லாம் பெற்று வெற்றி நீ சீரும் சிறப்புமாக வாழப்போகின்றாய். நான் உனக்கு கொடுக்கும் இந்த அழகிய வாழ்க்கை நான் ஆசீர்வதித்து கொடுத்தது. அப்படி அந்த வாழ்க்கையில் நீ வாழ வேண்டும் என்றால் இப்போது நான் வைத்திருக்கும் பரீட்சையில் நீ தேர்ச்சி பெற்றுத்தான் ஆக வேண்டும் என் பிள்ளையே. எல்லாவற்றையும் கொடுத்து இப்படி என்னை ஒரு குறுக்கியில் இழுத்து விட்டாயே என்று நினைக்கலாம். உனக்கு ஏற்கனவே சொன்னது போலத்தான் நீ இன்னும் பக்குவப்பட வேண்டி இருக்கின்றது. நீ இன்னும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டி இருக்கின்றது என் பிள்ளையே. அதற்கான சிறு வழிதான் இது. நிச்சயம் உன் வாழ்க்கை அழகாக மாறும். இதில் மட்டும் நீ தேர்ச்சி பெற்றுவிடு. நான் பார்த்து கொள்கின்றேன். நீ என்னை காண வருவதற்கான முதல் ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிடு. ஏனென்றால் உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. உன் கர்மங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. உன் பொறுமைக்கான பலன் கிடைக்கப் போகின்றது என் பிள்ளையே. நீ திருச்செந்தூர் வந்து என்னை சந்திக்க நீ முதல் அடியை என்று நீ எடுத்து வை. அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய். நான் பார்த்து கொள்கின்றேன்.
விரைவில் என்னை வந்து நீ பார்க்க வேண்டும் என் பிள்ளையே. நான் உன்னை சந்திக்க ஆசைப்படுகின்றேன். என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவாயா என்ற நம்பிக்கையில் நான் உனக்காக காத்திருக்கின்றேன். உன்னோடு நான் மனம் விட்டு பேச வேண்டும். நீ தயாராக இருந்தால் இப்போது என் ஆலயத்தை நோக்கி வருவதற்கான ஏற்பாடுகளையெல்லாம் செய். ஒவ்வொரு முறையும் நான் உன்னிடம் வருகின்றேன். ஆனால் இந்த முறை நீ என்னிடம் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். தயவு செய்து நீ என்னை வந்து சந்தித்து விட்டு போ. நான் உன்னோடு மனம் விட்டு பேச வேண்டும். உன்னை பற்றி நிறைய செய்திகளை என் மனதிற்குள் போட்டு புதைத்து வைத்திருக்கின்றேன். மிக மகிழ்ச்சியான செய்திகளை எல்லாம் உனக்கு சொல்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே. உன் வாழ்க்கை இதுவரை எப்படி இருந்ததோ இனி அப்படி இருக்காது. உன் வாழ்க்கை இனி நன்றாகவே இருக்கப் போகின்றது. ஏற்றம் பெறப் போகின்றது. அடிமேல் அடியாய் இருந்து துன்பங்கள் எல்லாம் மாறி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மகிழ்ச்சியான ஒன்றுக்கு வழிகாட்டப் போகின்றது. ஏனென்றால் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகின்றது. ஏன் வாழ்கின்றோம், இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று எதிர்மறை எண்ணங்களோடு நீ முடிவு எடுத்து விட்டாய். அந்த வாழ்க்கை புத்தகத்தில் பல சுவாரஸ்யமான பக்கங்களை நான் பின்னால் வைத்து இருக்கின்றேன். அதை நீ பார்க்க மறந்துவிட்டாய். இன்னும் நீ அந்த பக்கங்களை திரும்பி பார்க்கவே இல்லை. கொஞ்ச காலம்தான் இருக்கின்றது. அதற்குள் நீ பொறுமை இழந்து விட்டால் நான் என்ன செய்வது? பல மகிழ்ச்சியான தருணங்களை அதில் வைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே. கொஞ்சம் பொறுமை காத்து கொள்ள மாட்டாயா? இப்போது என் ஆலயத்திற்கு வருவதற்கான முதல் ஏற்பாடுகளை செய். பிறகு எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கு புரிய வைக்கின்றேன். உனக்கு எதை எப்போது தர வேண்டும் என்று நான் ஏற்கனவே தீர்மானித்து விட்டேன் என் பிள்ளையே. அது நிச்சயம் உன் கைக்கு கிடைக்கும். கிடைக்காமல் போன ஒன்றிற்காக நீ இனி வருந்தாதே. அது பற்றி சிந்திக்காதே. போனது போகட்டும். இனி வரப்போவதை பார். அந்த வரப்போவது என்ற ஒன்று எப்படி இருக்கப் போகிறது என்று பார். நிச்சயம் பல மடங்கு அதிர்ஷ்டத்துடன் அது உன் கையில் வந்து சேரப்போகின்றது. நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது என் பிள்ளையே. அதில் பல துன்பங்கள் சில முடிந்துவிட்டன. எந்த துன்பத்திலும் நீ என் மீது கோபமோ வருத்தமோ கொள்ளாமல் வாழ்வை புரிந்து பொறுமை காத்து வந்தாய் அல்லவா? அதற்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உனக்கு வரும் எதிர்மறை சிந்தனைகளுக்கு உனக்குள் நீ இடம் கொடுத்து விடாதே என் பிள்ளையே. அதை இப்போது மட்டும் நீ செய்தால் போதும். உனக்கான புதிய சூழல் ஆரம்பமாகப் போகின்றது. பல நன்மைகள் உனக்கு நடக்கப் போகின்றது. உன் வாழ்வில் நீ எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகின்றது. அதற்கான முதல் அச்சாணியாக நீ என்னை நோக்கி வர வேண்டும். என்னிடம் வந்து நீ பேசு. அதற்கு முன்பாக நான் உன்னிடம் பலவற்றை கூற வேண்டும். நான் சொல்வதை கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாயா? உன் வாழ்வில் பல இன்னல்கள் மறைந்து துன்பங்கள் மறைந்து சந்தோஷம் இருக்கும். நான் எழுதியபடித்தான் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என் தங்கமே. நான் எழுதியபடி உனக்கு நடக்கப் போகின்றது. இன்னும் சில தினங்களில் நீ ஏங்கிய விசேஷம் உன் வீட்டில் நடக்கப் போகின்றது. மிக மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டில் நடக்கப் போகின்றது என் பிள்ளையே. உன்னை தேடிக்கொண்டு நான் வந்து கொண்டிருக்கின்றேன். சந்தோஷ மலையில் நீ நனையப் போகின்றாய். உன்னுடைய பொறுப்பு ஆனது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. அந்த சுமையை எப்படி தாங்கிப் போகின்றேன் என்று கவலை உன்னுள்ளே ஆட்கொண்டு விட்டது. ஆனால் இதுவரை உனக்கு வந்த பொறுப்புகளை நீ திறன்பட சமாளித்து விட்டாய் அல்லவா? அதுபோலவே உனக்கு பொறுப்பு கூடும் போதும் கூடுதல் சக்தி உனக்கு தேவைப்பட நான் உனக்கு சக்தி அளிக்கின்றேன். திறன்பட சமாளிக்க அதை நான் அல்லவா உனக்கு தரப்போகின்றேன். நீ அதை திறன்பட சமாளிக்கத்தான் போகின்றாய். உற்சாகமாக இந்த நாளை தொடங்கிப்பார். நான் உன்னோடு இருக்கும் போது நீ எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என் பிள்ளையே. என் பிள்ளையே, உன்னை புரிந்து கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை தருபவர்கள் விரைவில் மாறுவார்கள். நீ அதனை நினைத்து வருந்தாதே என் செல்லமே. அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாவிட்டாலும் நான் உன்னை புரிந்து கொள்கின்றேன். உன் நல்ல மனம் நான் அறிவேன் என் தங்கமே. நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவர்கள் ஒரு நாள் அதனை உணர்ந்து உன்னிடம் வந்து அவர்களுடைய தவறுகளை கூறி மன்னிப்பு கேட்பார்கள். என் பிள்ளையே, நீ எதற்காகவும் கலங்காமல் இரு. உனக்கு தேவையான அனைத்தும் என் அருளால் உன்னிடம் வந்து சேரும். நீ எவ்வளவோ முயற்சித்தும் உன்னால் உறங்க முடியவில்லை. கண்களை மூடினால் கவலைகள் உன் கண் முன்னே வருகின்றன. சில மாதங்களாக இல்லாத இரவு நேர பிரச்சனை இப்போது மீண்டும் உன்னை வருத்துவதாக கூறுகின்றாய். உன் மனம் குழப்பமான சூழ்நிலையில் ஒன்றாக கலந்து அதை தீர்க்க போராடுகிறது. எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் உண்டு. எல்லா பிரச்சனையும் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும் என் பிள்ளையே. முன்பே கூறியது போல் பிரச்சனைகளை படிப்படியாக குறையும். நீ ஏற்றி வழிபடும் தீபத்தால் உன் மனம் இருள் அகலும். ஒளியாய் உன் மனமும் வாழ்வும் நிறைவதை உணர்வாய் என் தங்கமே. உன் வாழ்வில் நடப்பவற்றை பிறரிடம் கூறி
யாரிடமும் புலம்பாதே. சில நேரங்களில் யாரிடமாவது இதை கூறினால்தான் நிம்மதியாக இருக்கும் என்ற நிலை வந்தால் நீ என்னிடம் வந்து கூறு. உன் மனம் அமைதி பெறும் வரை குழம்பு. உனக்கே மாற்றம் தெரியும். மன அழுத்தம் கொள்ளாதே. எந்த சூழ்நிலையும் நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. உன் இதயத்தில் குடியிருக்கும் எனக்கு உன்னுடைய கஷ்டங்கள் தெரியாமல் இருக்குமா என்ன? என்னை முழுமையாக நம்பி பொறுமையுடன் காத்திருக்கும் உனக்கு எந்த துன்பமும் நேராது என் தங்கமே. பொறுமையுடன் காத்திருக்கும் உனக்கு எந்த துன்பமும் நேராது. உன்னால் முடிந்ததை நீ செய். உன்னால் முடியாததை முருகன் நான் செய்து முடிப்பேன் என் பிள்ளையே. எதை எப்போது தர வேண்டுமோ அதை அப்போது நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் பிள்ளையே. உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருந்தாதே. அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன். திடீரென்று ஒரு திருப்பம் வரும். அதுவரை பொறுமையாக இரு. எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவை. என் அருளால் உன் பிரச்சனைகள் தீர்ந்து நீ நலமாக வாழ்வாய். உன்னை தள்ளிவிடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீ வலிமையானவன் என்று நிரூபி என் பிள்ளையே. அவர்களுக்கு தெரியாது உன்னுடன் இருப்பது முருகன் என்று. கவலைகளை விடு. சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு அள்ளித் தரப்போகின்றேன் என் தங்கமே. உனக்கான இந்த அப்பன் முருகன் இருக்கின்றேன். சிக்கல்கள் அதிக அளவில் உள்ளதே என்று வருந்தாதே. எத்தனை சிக்கலான இருந்தாலும் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக தீரும். உனக்கு நான் கொடுத்த ஞானத்தின்படியே உன்னை வழிநடத்தி உன் சிக்கல்களை கொண்டே தீர்த்து வைப்பேன். நீ என்னை புரிந்து கொண்டு ஏற்கனவே நடக்க ஆரம்பித்து விட்டாய். இனி ஒவ்வொரு சிக்கலும் தீரப்போகிறது என் தங்கமே. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரப்போகிறது. சந்தோஷமாக இரு. நீ இப்போது தனியாக இல்லை. உன்னுடன் நான் இருக்கிறேன் என் தங்கமே. நீ யாரும் இல்லை என்று கவலைப்பட தேவையில்லை என் பிள்ளையே. இனி உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் இருக்கின்றாய். அஞ்சாதே என் பிள்ளையே. உனக்கு ஏதாவது நேருமோ என்று பயம் வேண்டாம். முருகா என்று அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உள்ளேன். ஏனென்றால் நீ எனக்கு பிரியமான பிள்ளை. நீ நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய். என் பேச்சை கேட்டு எனக்கு அடிபணிந்து நீ முறையாக வாழும் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக இருந்து பார்த்து கொள்கின்றேன் என் பிள்ளையே. என்னை நம்பியவர்க்கு சோதனை உண்டு. ஆனால் தோல்வி இல்லை. சோதனைகள் தரும் நான் உன்னை சாதிக்கவும் வைப்பேன். உனக்கான சோதனையை நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் என்பதை புரிந்து கொள். நீ சோதனைகள் கடந்து வந்து விட்டாய். இனி உன் வாழ்க்கை கற்கண்டு போல எப்போதும் இனிப்பாக அமையும். நான் உன்னை தனியாக விடவில்லை. யார் வேண்டுமானாலும் உன்னை சுற்றி இருக்கலாம். ஆனால் நான் மட்டுமே உன்னில் நீ மறைத்து வைத்த கண்ணீரை கண்டேன் என் பிள்ளையே. எதை நினைத்தும் பயம் கொள்கின்றாயோ அதை உனக்கு நிகழ விடமாட்டேன். கவலை வேண்டாம் என் பிள்ளையே. உன் அப்பா முருகன் உன்னை எப்படி காக்காமல் இருப்பேன்? உன்னை காக்க நான் இருக்கின்றேன். உன்மேல் தவறு இல்லை. ஆனால் உன்னை சுற்றி நடந்த எதிர்பாராத நிகழ்வுகளால் உன் பொருளாதாரத்தில் நீ சிறிய பாதிப்பை சந்தித்துள்ளாய். உன்னுடைய அந்த நிலைமை விரைவில் சரி செய்யப்படும் என் தங்கமே. உன்னால் முடிந்தால் யாரேனும் ஒருவருக்கு அவர் விரும்பிய உணவை நிறைவான அளவு வாங்கி கொடுத்து அவர் மனம் நிறைவடைய செய் என் பிள்ளையே. அன்னதானம் உனக்கு பிடித்த மாதிரி செய்யாமல் உண்பவர்களுக்கு பிடித்த மாதிரி உணவை கொடுத்து வா. விரைவில் அனைத்தும் மாறும் என் தங்கமே. உன்னை கரையேற்றுவது என் பொறுப்பு. எந்த சூழலிலும் இருந்தும் உன்னை கரையேற்றுவேன். உன் மனதில் உள்ள இருளில் இருந்து உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் என் பிள்ளையே. உனக்காக யாரிடம் பேச வேண்டுமோ அவர்களிடம் பேசி புரிய வைப்பேன். உனக்கான அடுத்த வாய்ப்பை உருவாக்கி தருவேன். உனக்கான கதவுகள் திறக்கும். நீ அதனை பிடித்து கொண்டு முன்னேறி வருவாய். உன் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டேன் என் பிள்ளையே. உன்னோடு துணையாக இருப்பேன். உன்னுடைய வாய்ப்பை உன் கைகளில் சேர்ப்பேன். நீ என்னை தரிசித்து நன்றி கூறுவாய். உன்னை எதிர்த்து நிற்பது யார் என்பதில் கவனம் காட்டுவதை விட உன்னோடு இறைவன் நான் இருக்கின்றேன் என்பதை கவனத்தில் கொள். உன் வாழ்வில் நிச்சயம் வெல்வாய். உன் வாழ்வில் உயர்ந்த நிலையை நீ அடையப் போகின்றாய் என் தங்கமே. நீ நினைக்கும் காரியங்களை நம்பிக்கையோடு முயற்சி செய். வெற்றி கிடைக்கும். மகிழ்ச்சியாக வாழ்வாய். உன் பாதையில் குறியிட்ட தடைகள் எல்லாம் நான் நீக்கிவிட்டேன். உன் வாழ்வினில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவ செய்கின்றேன். என்னை எந்த அளவுக்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய் எல்லாம் நான் அறிவேன். உனக்காகவும் நீ யாருக்காக வணங்குகின்றாயோ அவர்களுக்கும் நன்மைகள் நடக்கும். உன் நம்பிக்கையும் ஜெயிக்கும். அந்த நாளை நீ காணப்போகின்றாய். நீ கலங்கினால் என் மனமும் கலங்கும். உன் கரம் பிடித்து வழி நடத்துவது நானே. அனைத்து போராட்டங்களும் முடிவிற்கு வரப்போகிறது. போராட்டங்கள் முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த மாதம் முடிவில் ஒரு மாற்றம் நிகழும். மகிழ்ச்சியோடு வாழ்வாய். கவலை வேண்டாம் என் பிள்ளையே. நீ மகிழ்ச்சி கடலில்
நீந்தப் போகின்றாய். உன்னை இந்த வாழ்க்கை பயணத்தில் எத்தனை சிதறடித்தாலும் நான் அதை ஒன்றுபடுத்தி இலக்கை அடையச் செய்வேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா? இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். உன்னுடைய வேண்டுதல்கள் என்னை வந்து அடைந்தன. நீ வேண்டியபடி உன் வாழ்க்கைக்கு எவையெல்லாம் நன்மையானவையோ அவையெல்லாம் நடக்கும். நீ வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற தயாராகிவிட்டாய். உன் மனக்கவலைகளை அகற்று. நீ வெல்வது நிச்சயம். உனக்கு துணையாக நான் உள்ளேன். மீண்டும் என்னிடம் வந்து புலம்பினாய். நினைப்பதற்கு மாறாக அனைத்தும் நடக்கிறது என்று கவலைப்படாதே. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி பெருகும். இப்போது உன் குலதெய்வத்தின் ஆசையும் உன் இல்லத்தில் பெருகும். உன் குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒருமுறை குலதெய்வத்தை காண வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். அதற்கான வாய்ப்பு உனக்கு வரும். நீண்ட நாட்களாக நீ என் ஆலயம் வரவேண்டும் என்று ஆவலாக காத்திருக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, அதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். நான் உனக்கான பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி வைத்துள்ளேன். நீ கிடைத்த வாய்ப்புகளை நிச்சயமாக பயன்படுத்தி வாழ்க்கையை வெல்வாய். அதற்கான சூழல்கள்தான் தற்போது அமைகின்றன. நீ தோற்றுவிடவில்லை. உன்னை ஒவ்வொரு முறையும் நான் காப்பாற்றி வருகிறேன் என் பிள்ளையே. எங்கே நீ சென்றாலும் அங்கு நன்மை தீமை என்று இருக்கும். நீ எப்போதும் நன்மைகளுக்கு துணையாக இருப்பாய். தீமைகளுக்கு துணை போக மாட்டாய். சிலர் உன்னை தீமைகளுக்கு உரிமையாக அழைப்பார்கள். அவர்களை கவனமாக தவிர்க்க வேண்டும் என் பிள்ளையே. உன் கட்டுப்பாட்டை மீறி நிர்பந்தமாய் நடந்தால் அதை நினைத்து வருந்தாதே. சிலரின் புண்ணிய காலம் முடிந்து பாவ காலத்தில் அடியெடுத்து வைப்பவர்கள் செய்யும் வினை அது உன்னை சேராது. செய்பவர்களுக்கே சேரும். உன்னை எந்த தீய வலையிலும் சிக்காமல் நான் காப்பேன் என் பிள்ளையே. என் பிள்ளையே, நெருங்கிய உறவொன்று தந்த மனவேதனை உன்னை கண்ணீரை சிந்த வைத்து விட்டது. யாருக்காக கஷ்டப்பட்டாயோ அவர்கள் உன்னுடைய உடல் வேதனை மனவேதனை பற்றி கொஞ்சமும் அக்கறையின்றி உன்னிடம் கடுமையாக நடந்து கொண்டனர். நீ கலங்கி போனாய் அல்லவா? இந்த உறவினால் வந்த கர்மாவினை உன்னை விட்டுவிட்டு துன்புறுத்துகின்றது. அதற்கு ஒரு முடிவு வரப்போகின்றது. நீ எதையும் புரிய வைக்க முயல வேண்டாம். உனக்கு நான் முன்னே சொன்ன அறிவுரைதான். பேச்சில் நிதானமும் வார்த்தையில் கவனமுமாக இரு. அவர்கள் திரிந்து விட்டார்கள் என்று நினைத்து அவர்களிடம் மீண்டும் அன்பு கொண்டு காயம் அடைகின்றாய். இனி வரக்கூடிய காலம் அவர்களை பக்குவப்பட வைக்கும். என் பிள்ளையே, எந்த அளவிற்கு நீ நல்ல குணத்தோடு இருக்கின்றாயோ அந்த அளவுக்கு உனக்கு சோதனைகள் வருகின்றதே என்று எண்ணி உன் நல்ல குணத்தை விட்டுவிடாதே. வரும் சோதனைகள் உன்னை உறுதித்தன்மையை அதிகரிக்க செய்யும். வாழ்வில் பின்வரும் காலங்களில் எதற்கும் கலங்காமல் நீ துணிவோடு இருக்க இந்த சோதனைகள் உனக்கு உதவும். உனக்கு ஒரு உதவி தேவை எனும் போது உதவ சிலர் இருப்பதற்கு காரணமே உன்னுடைய நல்ல குணம்தான் என் பிள்ளையே. இன்று உன்னிடம் இருக்க வேண்டியது மன தைரியம் மற்றும் துணிவு. என் பிள்ளையே, நேர்மறை எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கு. எல்லாவற்றிற்கும் தீர்வு உண்டு. உன் மனம் நேர்மறை எண்ணத்தோடு இருக்கும் போது தீர்வு உடனே கிடைத்துவிடும். எதிர்மறை எண்ணங்களோ பிரச்சனைகளோ மேலும் வளர்ந்துவிடும். மன்னிக்கும் மனப்பான்மை ஒருவருக்கு எந்த அளவுக்கு அதிகரிக்கின்றதோ அந்த அளவுக்கு பிரபஞ்சம் அவர்கள் நினைக்கும் நேர்மறை ஆசைகளை நிறைவேற்றி தருகிறது. மனதுக்குள் யாரோ ஒருவரை தண்டிக்க நினைத்து கொண்டே இருப்பது உங்கள் மனதிற்கு தண்டனையாக அமைந்து விடுகிறது. மனதிற்கு நினைப்பதை செயல்படுத்தும் சக்தி இருக்கிறது. உன் மனதை சிறை வைப்பதா மன்னித்து விடுவிப்பதா என்று முடிவு செய் என் பிள்ளையே. சிலர் இப்போதுதான் கவலைகளை மறந்து சுற்றி இருக்கும் இயற்கைகளை ரசிக்க ஆரம்பித்துள்ளனர். பல வருடங்களாக கவலையாக இருந்தவர்கள் இப்போது அதை அர்த்தமற்றது என புரிந்து கொண்டனர். படிப்பதை நிறுத்தியவர்கள் மீண்டும் படியுங்கள். உங்களுக்கு ஆறுதலாக வேல் வந்து துணையாக நிற்பதை மீண்டும் காண்பீர்கள். என் பிள்ளையே, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீ வழிபட உகந்த காலம் இதுவே. இந்த காலத்தில் அதிகாலையில் எழுந்து தியானத்தில் ஈடுபடுவது உனக்கு நல்ல ஆற்றலை தரும். தடைகள் அகன்று நீ சிறப்புடன் செயல்படுவாய். உன்னுடைய சக்தியை அதிகரிக்க செய்துள்ளேன். உன் ஆரோக்கியத்தை மேம்பட செய்துள்ளேன். அது நடந்துள்ளது என்று உனக்கு தோன்றினால் உன் நன்றியை பதிவிடு. வாழ்வில் நன்றி உணர்வோடு எப்போதும் இருக்கும் போது எப்படிப்பட்ட தடைகளையும் கடக்க சக்தி அதிகரிக்கும். சில வேண்டுதல்கள் எங்கே நடக்காமல் போய்விடுமோ என்று கவலைப்பட்டால் அதற்கான முயற்சி செய். என் பிள்ளையே, உனக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கும் காலம். நீ என்னிடம் வேண்டியபடி உன் வேலைகள் எல்லாம் தானாகவே நடந்து முடியும். ஆனால் நீயும் அதில் கொஞ்சம் பங்கேற்க சிரமப்படுவதாக தோன்றும். ஆனால் அவைதான் உனக்கு நற்பெயரை வாங்கித் தரும். நீ எவ்வளவு தீவிரமாக வேலையை முடிக்க போராடுவாய் என்பதை நான் அறிவேன் என் பிள்ளையே. இப்போது அனைவரும் நிச்சயமாக அறிவார்கள். நீ செய்ய நினைக்கும் புதிய முயற்சிகளை செய்யலாம். எல்லாம் உன் நன்மைக்காகவே நடக்கின்றன. என் அன்பு பிள்ளையே, உன்னை படைத்த நான் சொல்கின்றேன். நீ நன்றாக இருப்பாய். உன் தன்மானம் தோற்காது. ராஜ வாழ்க்கை வாழப்போகும் காலம் வந்துவிட்டது. எந்த ஒரு செயலிலும் பிடிவாதமாக எனக்கு நடத்தி கொடு என்று பிடிவாதமாக என்னிடம் கேள். ஆனால் சோர்ந்து விட்டுவிடாதே. உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் என் தங்கமே. உன் வாழ்க்கை நீ ஒப்படைத்து இருப்பது உன் முருகனிடம். நீ நினைத்து பார்க்காத நன்மைகள் நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் நடத்தி வைப்பேன்.
உனக்கான அழகான வாழ்வை நான் உனக்கு அளிப்பேன் என் தங்கமே. அனைத்தையும் என்னிடம் விட்டுவிட்டு அமைதியாக உன் வேலையைப் பார். நான் பார்த்துக் கொள்கின்றேன். அப்பா, நான் புதிதாக ஒரு வினையும் செய்யவில்லை. ஆனால் பழைய கர்ம வினைகள் தீர்ப்பது இவ்வளவு கடினமாக இருக்கிறது. ஒன்று போனால் ஒன்று வருகிறது. அவ்வளவு கர்ம வினைகள் சேர்த்து வைத்து உள்ளேன் என்று கேட்கின்றாய். உன் புரிதலே புதிதாக உன்னை எந்த வினையும் செய்யாமல் காக்கின்றது. இந்த பிறவியில் நீ வினைகளை வெகுவாக குறைக்கும் அளவிற்கு உனக்கு பல புரிதல் இருக்கின்றது. உன் மனம் பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்கின்றது. எல்லா வினைகளும் முடிந்துவிட்டது. இல்லையே, நீ அனுபவித்து முடித்து விட்டாய். இனி வாழ்க்கையில் கவனமாக நடந்து கொள். பேசும் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனமாக இரு. நல்லதே நடக்கும். ஏற்கனவே நடந்து முடிந்ததை நினைத்து வருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்து இருக்கின்றது. நம்பிக்கையோடு நடைபோடு. நல்லதே நடக்கும் என் பிள்ளையே. உன்னுடைய எதிர்பார்ப்பை என்னிடம் மட்டும் வைத்துக்கொள். மற்றவர்களிடம் என் குழந்தை எதையும் எதிர்பார்ப்பது எனக்கு சங்கடமாக இருக்கின்றது. நான் தருவதற்காக தயாராக இருக்கின்றேன். என்னிடம் கேள். நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. உனக்காக. உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வருடத்திலேயே முடிந்துவிடும். வரும் வருடம் உங்களுக்கு வசந்த காலமாக, நன்மை தரும் வருடமாக, மன நிம்மதியோடும் செல்வ செழிப்போடும் உடல் ஆரோக்கியத்தோடும் உங்களுக்கு அமையும். என் பிள்ளையே, உனக்கு எங்கும் நான் துணையாக இருப்பேன். முன்னோக்கி செல். காலம் கடத்தாமல் மீண்டும் முயற்சிகளில் கவனம் செலுத்து. அவ்வளவு எளிதல்ல வாழ்க்கை. தொடர்ந்து முயற்சித்தால் தான் மேலே செல்ல முடியும். செயலில் இறங்காமல் அது பற்றி பேசிக்கொண்டே இருப்பதால் பயனில்லை என் பிள்ளையே. வாழ்வில் அடுத்த கட்டத்திற்கு செல். பின்வாங்காமல் முன்னோக்கி செல். முயற்சி செய்ய வேண்டும். எனவே சோர்வடையாதே. உன் மனம் சக்தியோடு உள்ள போதே முயற்சி செய். முன்னேற்ற பாதையில் செல் என் தங்கமே. எனக்கு பக்குவம் வந்ததாக தெரியவில்லை. வாழ்வில் வெறுமை மட்டுமே தெரிகிறது என்கின்றாயா? என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் உனக்கு நல்வினைகள் பலனை தர ஆரம்பித்து விட்டது என்பதற்கான அறிகுறிகள் தான் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள். புரியவில்லையா? சொல்கின்றேன் கேள் என் பிள்ளையே. இதற்கு முன் நீ ஒரு பிரச்சனை வந்தால் புலம்பி தவிக்கும் நீ இப்போது பிரச்சனை வந்தால் நிதானமாக யோசித்து செயல்படுகின்றாய். அடுத்து சொல்கின்றேன் கேள் என் பிள்ளையே. இப்போது அடுத்தவரின் பிரச்சனைகளில் வலியையும் புரிந்து கொள்கின்றாய். மனதால் அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று என்னிடம் கூறுகின்றாய். மற்ற உயிர்களிடமும் அன்பு செலுத்துகின்றாய். இவை எல்லாமே நீ எனக்கு பிடித்த பிள்ளையாக மாறிவிட்டாய் என்பதற்கான அறிகுறிகள்தான். அப்படி இருந்தும் ஏன் இன்னும் துன்பங்கள் தீரவில்லை என்கின்றாயா? அதற்கும் பதில் கூறுகின்றேன் கேள். உன் துன்பங்கள் தீர்ந்து கொண்டுத்தான் வருகின்றன. உனக்குத்தான் புரியவில்லை பிள்ளையே. நீ நன்றாக யோசித்து பார்த்தால் உன் மனதில் தெரிவு பிறக்கும். பிள்ளையே, இதற்கு முன் உன் தேவை என்னவென்றே உனக்கு தெரியாது. ஆனால் இப்போது உன் வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாய். இதுவும் உன் நன்வினைகளின் பலனே. தைரியம் என்பது தானாக உருவாகாது. நீ கடந்து வந்த பாதை, சந்தித்த அவமானங்கள் ஆகியவற்றில் இருந்து மொத்த வடிவமாக உருவாகும். அதுவே உன்னை முழு மனிதனாக மாற்ற உதவும். எதை கண்டும் பயம் கொள்ளாதே. நமக்கு மேல் ஒரு சக்தி என்றால் அது இறை சக்தி மட்டுமே. அதற்கு பயந்து செயல்பட்டால் போதும். உன் பிரார்த்தனை நிறைவேறும் நேரம் இது. செயல்படுத்த நான் இருக்கின்றேன். புது மனிதனாக உன்னை புதுப்பித்து உனக்கு தந்திருக்கின்றேன். இன்று நீ எடுக்கும் முக்கியமான முடிவுகள் நான் தான் உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பேன். நீ முழு மனதோடு முயற்சித்தால் அந்த காட்சியை காண்பாய். என் அன்பு பிள்ளையே, நீ தேடிய வாழ்க்கையை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை நிம்மதியானது, நிரந்தரமானது. கவலைப்படாதே என் பிள்ளையே.